ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா ஜீவாக்ரோ பிராண்டை அந்த மிட்டிகேட் அப்படிங்கிற ஒரு பெயின் கிளி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மைட்டிசைட். ஃபஸ்ட்டு இந்த பெயின் கிளி வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபென்பைராக்சிமேட் 5% ஈஸி ஃபார்மேட்டாக இருக்குது. அதாவது இந்த பெயின் கிளி வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே தண்ணீர் வந்து வெள்ளை நிறமாக தோன்றும். நெக்ஸ்ட் இதை பயன்படுத்தணுமா எந்த மாதிரியான பெயின்களை வந்து அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய செம்பெயின்களாக இருக்கட்டும், இல்லை எல்லோ மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய மஞ்சள் பெயின்களாக இருக்கட்டும், இல்லை பிங்க் மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய இளஞ்சிவப்பு நிற பெயின்களாக இருக்கட்டும், இல்லை பர்பிள் மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய ஊதா நிற பெயின்களாக இருக்கட்டும். இந்த மாதிரி 4 வகையான பெயின்கள் அழிக்கலாம். ஸோ இது வந்து 4 நிறத்தை கொண்ட பெயின்கள் நம்ம குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான பெயின்களை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த மிட்டிகேட் பெயின்கொல்லியை பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். இது ஃபுல்லாகவே கான்ட்ராக்டாக மட்டும்தான் செயல்படக்கூடிய பெயின்கொல்லி. அதாவது இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நேரடி தொடர்பு மூலமா பெயின்கள் கூட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் பெயின்கள் வந்து அழியும். ஸோ இதை பயன்படுத்தும் போது முடிஞ்ச அளவு சிலிக்கான் பேஸ்ட் ஒட்டு பசை, அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்து பயன்படுத்துங்க. அதுதான் மேக்ஸிமமான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் முடிஞ்ச அளவு பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது கீழிருந்து மேல் நோக்கி இலைகளுக்கு பின்புறம் மறந்து போய் சேர்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இது நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாள்லேயே, அதாவது இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கே பெயின்கள் எல்லாம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான பெயின்கள் வந்து இறந்துருக்கும். அதாவது பிளாக் கலரில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா பெயின்கள் வந்து அசையாது, நகராது, இப்படி இருக்கும். சடனாக கீழே விழுந்துடும். ஸோ இது வந்து அடுத்த நாளே பெரும்பாலான பெயின்களை வந்து அழிச்சிரும். அண்ட் இது வந்து ரெசிடுவல் ஆக்ஷன் கொண்டது. அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய இடங்களில் பெயின்கள் திருப்பி வந்துச்சுன்னா அந்த பெயின்கள் வந்து அழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான செயல்பாடு கொண்டது. அதாவது சர்ஃபேஸ் ரெசிடியூ நம்ம குறிப்பிடலாம். நம்ம பெயின்குள்ளி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இலைகளில் படிஞ்சிருந்திருக்கும். அதாவது நேரட்டாக எந்த மாதிரி இடத்துலலாம் பெயின்குள்ளி வந்து பட்டிருந்தோ அது எல்லாமே படிஞ்சிருந்திருக்கும். ஸோ இது வந்து 28 நாட்கள் வரை இது வந்து பெயின்கள் திருப்பி வரும்போது அந்த பெயின்களை அழிக்கிறதுக்கு உதவும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற கவரேஜ் தான் ரொம்பவே முக்கியம். இலைகள் எல்லா இடமுமே நனையும்படி, பயிரோட எல்லா கொப்புகள் இலைகள் நனையும்படி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமான கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் இது வந்து லோ காஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய பெயின்குள்ளி. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக எல்லா வகையான பயிர்களுக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது இதோட ப்ரைஸ் வந்து 100 ml 200 கிட்ட வருது. நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினா போதும். அண்ட் இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பெயின் தாக்குதலை பொறுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமாக 3 ஸ்ப்ரே வர கொடுக்கலாம். அதுக்கு மேலே தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது பெயின்கள் ரெசிஸ்டன்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்ஃபர்டபிள்னு பார்க்கும்போது இந்த பெயின்குள்ளி வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ, இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ, இல்லைனா நோன்று சத்தமங்கள் கூடயோ, இல்லைனா பிளாங்கு த்ரில்லர்ஸ் கூடயோ, இல்லைனா உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு ஏற்படாது. அண்ட் இது வந்து கிராப்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம குறிப்பிடக்கூடிய 4 நிற பெயின்களை அழிக்கிறதுக்கு இந்த பெயின்குள்ளி வந்து உதவும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பெயின்குள்ளி பற்றி தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த பெயின்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனல் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய சிலர் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.